Is it a shadow or is it a ghost? It is scary, I left my sweat behind, tears in the eye, I stand numb. Bay, வருது பேய், பயம் கண்ணுல. பேய், வருது பேய், ஓடாவா, ஒளியாவா, தெரியல. பேய், வருது பேய். In the dream I see a shadow, absence of light and the demon arrive. Scary sounds which leaves my brain numb. I shiver in fright and I don't see a light. Bay, வருது பேய், கொல்லிவாய் பேய், அக்கோரல் பேய், தெரியல. பேய், வருது பேய், காப்பாத்த யாரும் இங்க அருகில. பேய், வருது பேய். வெல்கம் டு பேய் கதைகள். வழங்குவது உங்கள் பிரீதா சரவணன். ஹலோ வியூவர்ஸ், நம்ம உண்மையா நடந்ததுன்னு சொல்லப்படுற பேய் கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிராமத்திலையும் நம்ம கலாச்சாரத்திலையும் இருக்கிற அர்பன் லெஜெண்ட்ஸ், அதாவது பேய் கதைகளை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு சுவாரஸ்யமான கதை. தமிழ்நாட்டுல தென்கோடியில இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த பாட்டியும் பேரம்பேத்தியும் வடநாட்டுல இருக்கிற தாம் பையனை பார்க்கறதுக்காக புறப்படுறாங்க. இது ஒரு தொலைதூர பயணம், அதாவது 2 இரவு ஒரு பகலை தாண்ட வேண்டியிருந்தது. பாட்டி தாம் பேரம்பேத்தியோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாங்க. ஒரு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல அவங்களோட பயணத்தையும் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சு இங்கே வந்து கிராமத்தில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண சந்தோஷமான நாட்களை நினச்சிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பினாங்க. பாட்டியும் குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு ஒரு 2 வாரம் அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு ஊருக்கு திரும்பி வரலான்னு நினச்சிட்டு தான் கிளம்புனாங்க. ஒரு வட இந்திய கிராமத்தில் ஒரு முக்காடு போட்ட வடநாட்டு பெண் கையில் குழந்தையோட ரயில் பட்டியில் ஏறினாங்க. அவங்கள பார்க்கும்போது டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு பயணத்தை தொடர்ந்தவங்க மாதிரி இல்லை. ஆனால் அவங்க கையில் குழந்தை இருந்த காரணத்தினால அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க எல்லாம் அவங்க ஓரமாக உட்காந்து பயணம் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு அமைதி தெரிஞ்சுது. அவங்க யார்கிட்டேயுமே பேசலை. அவங்க பாட்டுக்கு அமைதியாக அதே மூலையில் உட்காந்துட்டு வந்திருந்தாங்க. இரவு நேரம் வந்துச்சு. எல்லாரும் ரயில் பெட்டியில தூங்க ஆரம்பிச்சாங்க. அமாவாசை வேற அந்த அன்னைக்கு. ரயில் பெட்டிகளோ காத்த கிழிச்சிட்டு வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ பாட்டி கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்த பேத்தி தனக்கு பாத்ரூம் போகணும்னு பாட்டி கிட்ட கேட்டா. அப்ப பாட்டி பேத்தியை எழுப்பி முன்னாடி நடக்க வச்சுட்டு தான் பேரனை கையில பிடிச்சிட்டு பின்னாடியே நடந்தாங்க.
பேத்தி கம்பார்ட்மெண்ட் நடுவுல போகும்போது அங்க எதையோ பார்த்து பயந்து நின்னுட்டு இருந்திருக்கா. அவங்க 2 பேரும் அங்க போய் பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பையனோட பேய் உருவம் அவங்க கண்ணு முன்னாடி தென்பட்டது. அந்த உருவம் அவங்க 2 பேத்தையும் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தது. அந்த உருவம் வடநாட்டு பெண் தூக்கிட்டு வந்த குழந்தையோட உருவத்தோட ஒத்து போச்சு. அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த பெண்ணையும் அவங்க கொண்டு வந்த குழந்தையும் அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா தேடினாங்க. எங்க தேடியும் அவங்கள காணல. அப்ப அங்க வந்து டிடிஆர் கிட்ட பாட்டி தனக்கு நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க. அதுக்கு டிடிஆர் சொன்ன பதில் எல்லாத்தையும் பயப்பட வச்சுது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல ஒரு அம்மாவும் ஒரு பையனும் விழுந்து இறந்ததாகவும், அவங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த ட்ரெயின்ல அதே நேரத்தை அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதாகவும் சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் அவர் கண்ணில் மட்டும் அந்த விஷயம் தென்பட்டதில்லை. இது மாதிரி அடிக்கடி அந்த ட்ரெயின்ல பயணிக்கிற நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான பேய் கதையோட உங்களை மீட் பண்ண வரேன். Until then, bye bye. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.